சுயநல ஆடை நீ கொண்டாய் என் வீரநல ஆடை உரிக்கின்றாய் சுயநல ஆடை நீ கொண்டாய் என் வீரநல ஆடை உரிக்கின்றாய் வீரநல ஆடையை உரிக்கின்றாய். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். உமது வார்த்தையை கேட்பவர்களும் உமது ஆடையை தொட்டவர்களும் குணமடைந்தார்கள். உமது வார்த்தையை உதாசீனப்படுத்தி தையலே இல்லாத உமது ஆடையை கிழித்து பங்கு போட்டார்கள் படுப்பாவிகள். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காத போது அவர்களின் எதிர்காலம் என்னும் ஆடை கிழிக்கப்படுகிறது. ஜாதியின் பெயரால் பல உரிமைகள் மறுக்கப்படும் போது சமத்துவம் என்னும் ஆடை கிழிக்கப்படுகிறது. பயிரிடப்படும் விளை நிலங்கள் விலைநின்றி பறிபோகின்ற போது விவசாயம் என்னும் ஆடை கிழிக்கப்படுகிறது. மதத்தின் பெயரால் மனிதன் பிளவுபடும் போது ஒற்றுமை என்னும் ஆடை கிழிக்கப்படுகின்றது. சொத்துக்காக சொந்தங்கள் விலகிடும் போது உறவுகள் என்னும் ஆடை கிழிக்கப்படுகிறது. படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு பெருகும்போது